ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட நெக்ஸ்ட் பாட்டை ஆட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளப்பெல்லாம் நான் பேசுகிற வேற பெயிண்டர் மட்டும் தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். நீ பண்ணது தப்பு தானடா, எங்ககிட்ட தானடா அதை சொல்லியிருக்கணுங்கிற மாரி சொன்னால் நீ என்கிட்ட பேசாதம்மா. இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கு காரணம் நீ தான், நீ மட்டும்தான். நீ அந்த ஹவுஸில் பாட்டோட என்கிட்ட நீ கேட்டுன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து என்கிட்டேருந்து என் வியை பிரிச்சிட்டல. என்கிட்டேருந்து நீடா என் வியை பிரிச்சிட்ட. வீ இல்லாத பிளேஸில் நான் இருக்க மாட்டேன். என்கிட்டேருந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வியை பிரிச்சிங்க. இதுக்கப்புறம் இந்த ஹவுஸில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோமா வெளியே போனோம். கிரிப்பாக குக்கி பிடிக்கிறாரு. எங்கடா போகிறேன்? இங்கே பாருமா, இதுக்கு மேலே நான் இந்த ஹவுஸில் இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் இங்கே வரைய மாட்டேன். நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணினா இப்போவே இந்த ஹவுஸுக்கு வரணும். இங்கே வந்தால் மட்டும்தான் நீ நான் ஹவுஸ்க்குள்ளே வருவேன். இல்லாட்டி டேடும் வேண்டாம், மாமும் வேண்டாம், இந்த ஃபேமிலியும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டேயை புஷ் பண்ண வேகத்துலேயே குக்கி வேகமாக அங்கேருந்து கிளம்புனா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியாகி ஜங்குக் எதையாவது சொல்லு ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், நீ ஏதாவது சொல்லு ஜங்குக், கண்டிப்பாக நீ சொன்னால் கேட்பான் ஜங்குக், ப்ளீஸ் அவனை போக சொல்லலாம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் போகட்டும். ஒரு 3 days வெளியே போய் கஷ்டப்பட்டு தானாக திரும்பவும் ஹவுஸுக்கு வந்துடுவான். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி கெஞ்சிகிட்டு இருக்காட்ட. அவனுக்கு என்ன அவ்வளோ துணிச்சலாம்? ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். குக்கி கோவமாக ஹவுஸை விட்டு வெளியே பைக் எடுத்துகிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. குக்கியோட நம்ம சொல்லி கட்டினபடியே அந்த பைக்கை ஃபாலோ பண்ணபடி ஓடி வராரு. வேணா குக்கி, நான் சொல்கிறத கேளு குக்கி, மாம் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தூரம் அந்த பைக்கு மெயின் கிட்ட தாண்டட்டையும் ரன் பண்ணபடி வருவார். ஆனால் குக்கி வேகமாக பைக் கட்ட வீட்டிலேயே ஹவுஸை விட்டு வெளியே போனான். குக்கி போன மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு அவன் போயிட்டு போகிறானுங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி டேக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக் ஆகி அப்படியே அந்த பிளேஸில் மயங்கி விழுவாரா. அந்த மாதிரி விழுந்தான். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆகி நேராக டேக்கிட்ட வந்தா. எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் கரெக்டாக வியோட ஹவுஸ்க்கே வந்துட்டாரு. வியோட பேரண்ட்ஸ் வியை நோட் பண்ணிவிட்டு உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க, நான் அங்கேருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டேங்கிற மாதிரி குக்கியை பற்றியும் குக்கியோட ஹவுஸில் என்னென்ன நடந்துச்சுங்கிற எதையுமே சொல்லலை. சும்மா இந்த மாதிரி சொல்லி அந்த மூமெண்ட்டை மட்டும் பிரேக் பண்ணபடி கரெக்டாக அவரோட ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறாரு. இப்போ ஜாக்ஸி தான் காட்டுது. ஜாக்ஸி ரொம்ப ஹாப்பியாகி நேராக சார்லி இருக்கிற பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி சார்லியை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அங்கிள், எவ்வளோ பெரிய ஒரு குட் நியூஸ் நடந்துச்சு தெரியுமா? ஆனால் மோஃபியா ஃபேமிலியில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆச்சு தெரியுமா? ஆனால் இந்த குக்கி இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. பட் இருந்தாலும் அங்கே பயங்கரமான ஒரு மூமெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போது ரொம்பவே கிரிட்டிக்கலான பொசிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். டேக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெரியல. எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. அந்த பெயின் ஆகணும், துடிக்கணும். அட்டப்பாட்ட அந்த ஜங்குக் பெயின்லேயே சாகணும்னு நம்ம திங்க் பண்ணோம். இந்த மொத்த மூமெண்ட்டும் என் கண்ணு முன்னாடியே நடந்துச்சு. சன்னு, டேடு, மாமனுங்கிற மாரி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஃபைட் பண்ணாரு. லாஸ்ட்டில் அந்த குக்கி நீடா இதுக்கு எல்லாத்துக்கு காரணங்கிற மாதிரி டேயே பூச்சி தீடிட்டு அங்கேருந்து கிளம்பி போன மூமெண்ட்டை பார்க்க சொல்ல எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா அங்கிள்? என் பேரண்ட்ஸை என்கிட்டேருந்து பிரித்த பர்சன்ஸ், அவங்கக்கிட்டேருந்து குக்கியை பிரிக்கணும்னு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற. அந்த பிளேஸில் குக்கி வேற ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அந்த லவ்லாம் செட் ஆகாது. வியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்கான். இப்போ அங்கேருந்து தப்பிச்சிட்டான். ஹே ஜாக்ஸி, குக்கி இந்த அளவுக்கு மேலே இவ்வளோ அடிக்டாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க யாருமே இந்த மேரேஜுக்கு ஓகே பண்ண போகிறது கிடையாது. நான் ஹாப்பியாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, முன்னாடியே கஷ்டப்பட்டு துடிக்கிறத பார்க்குற ஃபீல் செம்மையாக இருந்துச்சு. அவன் அந்த அளவுக்கு துடிச்சு போய் அழுடான். ஹஸ்பண்டை பார்க்கவா, சன்னை பார்க்கவா, யார் பக்கம் நிற்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர்கிட்ட அவன் பேசின வேர்ட்ஸ், ஐயோ அங்கிள், நீங்கள் அந்த பிளேஸில் இருந்திருக்கணும். நீங்கள் என்னை விட்டு அதிகமாக ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த மூமெண்டெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா. நீ ஹாப்பியாக இருக்க சொல்லியே எனக்கு புரியுது. ஆனால் குக்கி அவளை ஈஸியாக விட முடியாது. பார்த்துக்கிறேன், நான் அந்த ஹவுஸில் தானே இருக்கிறேன். ஏதாவது ஒரு ரீசனை வச்சு அந்த வியை மூவ் ஆன் பண்ணபடி நான் இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிறேன். குக்கி கண்டிப்பாக அந்த வியை மேரேஜ் பண்ணிக்க நான் எப்போதும் அலோவ் பண்ண போகிறதே கிடையாது. குக்கி என்னதான் மேரேஜ் பண்ணுவான், அதுக்கு நான் எப்படியாவது மிம்மா
அவங்கக்கிட்டையும் அப்புறம் ஜங்குக்கிட்டையும் எதையாவது ஒன்று பேசி குழப்பி குக்கியை என்ன மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன். சீக்கிரம் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணு. குக்கி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் இன்னும் டார்ச்சர் பண்ண முடியும். இன்னும் அவன் துடிக்க முடியும். அவன் பெயின்லேயே துடிக்கிறத நம்ம ரசிக்கவும் முடியுங்கிற மாதிரி இந்த மாதிரி இவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இப்போ டேடாங்க காட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகின மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இப்போவும் கான்சலண்ட் பொசிஷனில் இருக்கிறதும் ப்ரீத் பண்ணாமல் இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனால் டாக்டர் அப்படியே ரூம்குள்ளே என்ட்ரு ஆகி டேக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. செக் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ குக்கியை காட்டினா குக்கி அதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிருக்காரு. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரான வேகத்துலேயே பயங்கரமாக அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு உடச்சிட்டு என் மாம் எப்படி இந்த பிளேஸ்க்கு கரெக்டாக வந்துட்டாங்க, ஏன் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது கூட தெரியல. எங்கேருந்து சேவ் பண்ணி நம்ம ஹவுஸ்க்கே கூட்டுருக்காங்க. இனி நான் என்ன பண்ணுறது? அவன் அவன் என்னை விட்டு இப்போ மூவ் ஆன் ஆகிட்டானே. கண்டிப்பாக அவன் இனி இந்த சிட்டியில் இருக்க மாட்டான். நான் இனி யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது? கண்டிப்பாக ஜாக்கு இந்த டைம் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். ஏன்னா வியை நம்ம தான் இந்த பிளேஸில் லாக் பண்ணி வச்சுருந்தோங்கிறது ஜாக்குக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. ஜாக் கால் பிக் பண்ணு. ஜாக், குக்கி என்னடா ஆச்சு? இங்கே வியோட ஹவுஸில் என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட தப்பிச்சிட்டானா என்ன? நீ எங்கேயாவது மாட்டிக்கிட்டியா? ஜாக், எங்கே இருக்கிறான்? வியோட ஹவுஸில் தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அடுத்த செகண்டு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் நேராக நம்ம குக்கி வியோட ஹவுஸுக்கே கிளம்பிட்டாரு. இந்த மாதிரி கிளம்புனா வியோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம இருக்காண்டா, லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணுங்கிற மாதிரி குக்கி மேலே இருக்க வயிற்றில் இருக்கிற திங்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேக் பண்ணோம். இந்த மூமெண்ட்டை பேரண்ட்ஸும் அந்த கேலோட பேரண்ட்ஸும் நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு வந்த உடனே இந்த மாதிரியே பதட்டத்தில் எல்லாத்தையும் எதுக்கு பேக் பண்ணிகிட்ருக்க, சொன்னால் கேளு, எதுக்கு பேக் பண்ணுற, என்னங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தா வீணுங்கிற மாதிரி கட்டின பொசிஷன்லேயே குக்கி கரெக்டாக வியோட ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறாரு. வீணுங்கிற சவுண்டை கேட்டதோடையே வீக்கை அள்ளு விட்டுருச்சு. யாருக்கிட்ட இந்த மாதிரி கட்டிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் மாமாம்மா ப்ளீஸ்மா நான் இங்கே இருக்கேன்னு மட்டும் சொல்லாட்டமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக போய் அந்த அவர் வச்சுருக்க கபோர்டுக்குள்ளே உட்காந்துக்கிறாரு. நான் இங்கே இல்லைன்னு சொல்லுங்கள் வந்திருக்க பசன்ட்ட நான் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹாரிக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு வந்திருக்கிட்டு குக்கி தான், குக்கியை பட்டான் பயப்படுதான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ பயப்படாத, இந்த டோரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கபோர்டு டோரை க்ளோஸ் பண்ண பொசிஷன்லேயே பேரண்ட்ஸ் எல்லோரும் கரெக்டாக அவியோட ரூமை விட்டு வெளியே வந்தா. ஹாரியுமே ரூமை விட்டு வெளியே வந்தான். குக்கி உள்ள என்ட்ராகிறத பார்த்துட்டு குக்கி என்ன வீன்னு சொல்லிட்டு இங்கே என்ட்ரா இருக்கேன், எதுக்கு தேடி வந்துருக்கேன்? மிஸ் ஆகிட்டான் உனக்கு தெரியும்ல, நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், உனக்கு இங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி இந்த மாதிரி சொன்னோம். ஹாரியோட நெக்கையே கிரிப்பாக நம்ம குக்கி பிடிச்சிட்டாரு. எங்கே எங்கே தான் இருக்கான்ங்கிற மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. எங்கே அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஹாரி ஜாக்குக்கிட்ட தானே சொல்லிட்டு இருப்பார், ஹவுஸுக்கு வந்துட்டானா நான் பார்க்க போகிறேன்ட்டு. அந்த மூமெண்ட்டில் உனக்கு எப்படிடா அடுக்குள்ளே தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் நோட் பண்ணால் ஒழுங்கு மரியாதையே நீ இருக்கிற பிளேஸ்லேருந்து வந்துரு, இல்லைன்னு வச்சுக்கோ உன் ஃப்ரெண்டு இதோட எண்டாகிடுவான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டியே சொல்கிறாரு, நல்லா சவுண்டாக சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் அந்த கபோர்டுக்குள்ளே உட்காந்துருக்கு வீக்கி நல்லாவே கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் அப்போ நீ வர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹாரியை இன்னொரு சிலாபு வைக்கவும் கரெக்டாக அந்த பெட்ரூம் மட்டும் வெளியே வந்துடுவார். என்ன பண்ணிகிட்ருக்க குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹாரியை அப்ரோச் பண்ணி தள்ளின வேகிட்டிலேயே நேராக வீக்கிட்ட வந்தா, வேண்டாம் குக்கி, ப்ராப்ளம் பண்ணாத குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பயந்து போய் பெட்ரூம்குள்ளே போகலான்ங்கிற மாதிரி போனோம். வியோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சபடி வீக்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே ஹவுஸுக்குள்ளே மார்க் என்ட்ராகிறாரு. என்ட்ராக்கி குக்கி இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு குக்கி ஒன்று டாடி கூப்பிட்டாரு, மாமுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னை நீங்கள் ஏமாட்டாதீங்க, சும்மா எதையாவது சொல்லி என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு மட்டும் திங்க் பண்ணாதீங்க, நான் இங்கேருந்து எங்கேயும் வர மாட்டேன், புள்ளுங்க மரியாதையும் கூட வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வியோட ஆன்சர் படித்து போஸ்ட்பில் எழுதிட்டா. நான் சொல்கிறத கேளு குக்கி, மாமுக்கு கிரிட்டிக்கலான பொசிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, மாம் ஒன்றா தான் பார்க்கணுங்கிற மாதிரி
புலம்பிட்டு இருக்காங்க. உன் மாமா பாட்டு திங்கிங் இல்லாமல் வீங்கிற மாதிரி வீயை பிடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி மார்க்கு பேச எனக்கு மாமா பற்றிலாம் கவலை கிடையாது, மாமுக்கு என்ன ஆனால் எனக்கு என்னங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அந்த மொபைலில் ஸ்பீக்கரில் தான் வச்சுட்டுருப்பாங்க. வந்துட்டு ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான பொசிஷனில் குக்கியை பார்க்கணுங்கிற மாதிரி தான் பெட்டில் பேசிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி குக்கி இப்படி சொல்கிறது கேட்டதோடய நம்ம டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி பயங்கரமாக க்ரை பண்ணால் அந்த மொபைல் அப்படியே நம்ம ஜொங்குக்கு ஹேண்ட்ஸில் வாங்கினதோட மார்க் அவங்ககிட்ட பேசிட்டுலாம் இருக்காட அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த செகண்டு குக்கியோட நெக்கில் ஒரு அடித்த விக்கெட்டில் குக்கி மயங்கவில்லை. வீயோட ஹேண்ட்ஸை விட்டதோட டக்குன்னு குக்கி விட்டு மூவ் பண்ணானம். அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்குது வேஸ்ட்டு குக்கி அப்படிங்கிற மாதிரி குக்கியை நேராக ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிட்டு வருவாங்களா, இந்த மாதிரி தூக்கிட்டு வந்தா இப்போ நம்ம டேட்டா குக்கி பேசின வேர்டெல்லாம் கேட்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போய் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஏற்கனவே ஒரு மாதிரி மயக்கத்தில் மயங்கி விழுந்தவர் இன்னும் ஒரு மாதிரி அவருக்கு ப்ரீத்திங் பண்ணுறதுல ப்ராப்ளம் ஆகுது. இந்த மாதிரி ப்ரீத்திங் பண்ணுறதுல ப்ராப்ளம் ஆகுறத ஜிமினா நோட் பண்ணிவிட்டு டாக்டருங்கிற மாதிரி டாக்டரை தேடி ஓடுவார். இந்த மாதிரி ஓடுனா கரெக்டாக டாக்டர் அந்த ரூம்குள்ளே என்றானா பாய்ஸஸ் எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா டே ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செக் பண்ணேன். இப்போ ஜொங்குக்குடா என்னாச்சு டாக்டர்? அவன் நார்மலாக தானே மயங்கி விழுந்தான். எங்கே பாருங்கள் ஜொங்குக், உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே தெரியும் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருந்து நார்மல் லைஃபுக்கு வந்தான்ங்கிறது. போன டைம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு ஹெட்டில் எந்த அளவுக்கு அடிபட்டுச்சுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல? ம் தெரியும். அது அவன் எங்கள் கூட மஃபியா ஒர்க்கில் இன்வால்வ் ஆக சொல்ல அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. நிறைய டைம் அவனுக்கு அடிபட்டுருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி போன டைம் நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு எந்த அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம் ஆச்சுங்கிறத உங்ககிட்ட நல்லா வார்ன் பண்ணி தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒர்க்லலாம் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன ப்ராப்ளம்? அவரோட ஹார்ட்டும் மைண்டும் ரொம்ப வீக்காக இருக்குது. ரொம்பவே கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கார். ரொம்ப பெயினாக இருக்கிறாரு. ஒர்க்குள்ளே இன்வால்வ் ஆகாதீங்கன்னா பாடியில் அங்கங்கே கட்டாக இருக்குது, ஹேண்ட்ஸுக்கு கட்டாக இருக்குது, பிளட் நிறைய லாஸ் ஆகிருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்கு ஜங்குக்? ஒய்ஃபை பாட்டுக்கிறத தாண்டி மற்ற ஒர்க்கெலாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா பாய்ஸஸ் யாருக்குமே இந்த மூமெண்ட்டு தெரியாதா? அந்த மூமெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கங்கிற மாதிரி டவுட்டில் நோட் பண்ணிட்டு இருந்தா டாக்டர் ஜங்குக்கு கண்ட மீனிக்கே தீட்டுட்டு பிறகு டேக் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்து புலம்புனா அப்புறம் டாக்டர் அவங்ககிட்ட சாரி மட்டும்தான் நல்லா சொல்ல முடியுங்கிற மாதிரி கோவாட்டில் டாக்டர் அங்கேருந்து போனால் ஜங்குக்கோட அம்மா மடோட மீமாவுனா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஜங்குக்? டாக்டரையும் இந்த மாதிரி வியாடாக பேசிட்டு போகிறாரு. போன டைம் என்ன ஆக்சிடெண்ட் இருந்துச்சு? ஒரு டைம் கூட அந்த கார் ஆக்சிடெண்ட் தானே? நார்மல் ஆகிட்டான், அவனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தானே என்கிட்ட வந்து நீ சொன்னேன். ஆமாம், அவன் நார்மல் ஆகிட்டான் தான் நான் சொன்னேன். பட் அவன் நார்மல் ஆகலை. அவனோட ஹெட்டில் பயங்கரமாக அந்த ஆக்சிடெண்ட்டில் பயங்கரமாக அடிபட்டுருந்துச்சு. அதனால தான் என் டேயை பத்திரமாவே பார்த்துட்ருக்கேன். டேக்கு எந்த ஒரு ஹெவி ஒர்க்கிங் கொடுக்கக்கூடாதுன்னு திங்க் பண்ணிட்டான். மாஃபியா ஒர்க்கில் எதுலேயுமே நான் அவனை இன்வால்வ் ஆக்கலை. என் பேபி மாதிரி இருந்தால் போட்டுன்னு மட்டும் திங்க் பண்ணிட்டான். அவன் நான் ஹவுஸ்லேயே வச்சுருக்கேன். நிறைய டைம் நான் ஹவுஸ் அரசுலேயே கூட வச்சுருக்கேன். எனக்கு ஏன் பேபி வேணும்? ஆனால் இந்த குக்கி இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே கரெக்டாக குக்கியை பார்க்கணுங்கிற மாதிரி அந்த ரூமை விட்டு மூவ் பண்ணானா மேருக்கு குக்கியை ஹேண்ட்ஸில் தூக்கின பொசிஷனில் கரெக்டாக என்ட்ராயிட்டார். இந்த மாதிரி என்ட்ரானா உனக்கு என்ன மாதிரி திங்க் பண்ணனே தெரியல குக்கி. அப்போவே உன் மாம் சொன்னான் என்கிட்ட. அவன் சொன்னான், இப்போவே நீ இந்த குக்கி இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாட, அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணாட, டாடா வார்ன் பண்ணு, டாடா பனிஷ் பண்ணுங்கிற மாதிரி எவ்வளவோ சொன்னான். ஆனால் என்னோடய மைண்டுக்கு கொஞ்சம் கூட எட்டாததுனால தான் இன்றைக்கி என் டேயை எட்டாத தூரத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு நீ வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலில் குக்கி பட்டு ஒரு மாதிரி கோவத்தில் அப்செட்டில் முறைச்சபடி நேராக ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் எங்கே நடக்கிற மட்டும் மூமெண்ட்டையும் ஜாக்ஸி நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகி சார்லிக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னக்குட்டி ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிங்கல்ல? ஆமாம், நான் தான் பண்ணேன். அந்த டேயும் அந்த ஜங்குக்கும் மாஃபியா ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக கப்பெல்லாம் ரொமான்ஸாக வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் தானே ட்ரக்கை விட்டு இடித்தேன். அந்த ஆக்சிடெண்ட்டு தான் டேக்கு பயங்கரமாக ஹெட்டில் இன்ஜூரியாக இருக்குது. அவன் கிரிட்டிக்கலான பொசிஷன் மூவ் ஆன் ஆகிருக்கான். இதனால தான் இந்த ஜங்குக்கு மாஃபியா ஒர்க்குக்கு எதுக்குமே டேயை இன்வால்வ் பண்ணலை. ஏன்னா டேயோட ஹார்ட்டும் மைண்டும் இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது. அவன் ஒரு மாதிரி பெயின் ஆகிட்டா, அப்செட் ஆகிட்டாலே போட்டும்
ஹெட்டில் இன்ஜுரி ஆனது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் டெடி தானா போக ஆரம்பிச்சிடுவான். இப்போ அந்த பொசிஷன்லடா பெட்டில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவன் நக்கல் பண்ணபடி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த மூமெண்ட் எதுவுமே தெரியாமல் குக்கி ஃபுல்லாக மேக்கெட்டில் இருந்தவர் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாருமே இப்படி டேக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற ரூமுக்கு வெளியே இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தேனுங்கிற மாதிரி மோரக்க பிடிச்சி கண்ட மெனிக்க திட்டுன்னு வேகட்டிலேயே ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பெரிய நோட் பண்ணிவிட்டு நம்ம மாம் எங்கேனுங்கிற மாதிரி ஜோனா கிட்ட கேட்கவும் நீலாம் ஒரு பிரதரா ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற மாமா பட்டுன்னு திங்கிங் இப்படி இருந்தால் இந்த மாதிரி நீ பனிஷ் பண்ணுவியா இந்த மாதிரி பண்ணுவியா உண்டாலடா மாம் இப்போ கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்காங்க உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக கால் பண்ணால் மாம் எப்படி இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒத்த வேடலையே அவங்கள ஹேட் ஆக்கிட்டேன். மாமா பட்டுன்னு திங்கிங் இல்லைன்னா பின்ன எதுக்குடா மாமா தேடி வந்தேன். இப்போ போ இங்கிருந்து போ அங்கிள் அவனை விட்டுருங்க, அவன் ஒன்றும் என் மாமுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுனா கோவத்தில் வெளியே போன ஜோங்குக்குமே கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ராகிறாரு. டேயோட பழைய ரிப்போர்ட் பேப்பர்ஸ் தான் எடுத்துருப்பாரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரானா நம்ம குக்கி தான் டேக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கான்னு ஜோனா சொன்னதை கேட்டு டென்ஷன் ஆகி அப்படியே அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகலாம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். குக்கியை பிடிச்சி ஜங்குக்கே தள்ளிட்டாரு. இதுக்கு மேலே என் ஒய்ஃப் கிட்ட நீ க்ளோஸாக வரக்கூடாது குக்கி. உன் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணணுன்னு திங்க் பண்ணுறல, தாராளமாக நீங்கள் இருந்து எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் உன் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் இதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் நீ என் டேயை பார்க்கக்கூடாது, என் டேட்டை பேசக்கூடாது, என் டேயை மீட் பண்ணக்கூடாது, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னால் குக்கிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி இது என்ன நான் லவ் தானே பண்ணேன், என் லவ்வுக்கு சப்போர்ட்டும் பண்ணலை, இப்போ என் மாமியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நீ திரும்ப என் ஒய்ஃபை பார்த்து என் ஒய்ஃபை என்கிட்ட பிரிக்கலான்னு பார்க்குறியா? நீ ஒன்றே என்னோடய ஒய்ஃபை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, டாட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக டாக்டரோட ரூமுக்கு போனோம். குக்கி அதே பிளேஸில் இருந்தால் பாய்ஸஸ் எல்லாருமே குக்கிக்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் யாருக்கிட்டையுமே நம்ம குக்கி பேசலை. நேராக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ண வேகிட்டலையே நேராக டேக்கிட்ட வர்றாரு. டேக்கிட்ட வந்துட்டு மேம் உனக்கு என்னாச்சு மேம் எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். இந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாடா அவன் ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கான்டா, அவனை டிஸ்டர்ப் பண்ணாடா, நீங்கள் போகிறீங்களா அங்கேருந்து, நான் என் மாம் கிட்ட பேச வந்துருக்கேன், யாராவது என் மாம்கிட்ட என்னை பிரிக்க ட்ரை பண்ணிங்க நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற மாதிரி ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கக்கிட்டே எழுப்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எழுப்ப ட்ரை பண்ணுறத ஜொங்கோக்கு நோட் பண்ணிவிட்டு டென்ஷன் ஆகி குக்கி என்ன ரூமை விட்டே பிடிச்சி வெளியே தள்ளிடுவார். நான் டைம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் பேபி கிட்ட இனி வராட்டா குக்கி, சன்னெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் திட்டுனா குக்கி ஒரு மாதிரி பெயின் ஆகி பார்த்துக்கிறேன் மாம் கண்டிப்பாக ஹெல்த்து நார்மலாக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் வருவாங்க, அப்போ பார்த்துக்கிறேன் நான் மாமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூட குக்கியும் ஜொங்குக்கும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபைட் பண்ண பொசிஷன்லேயே குக்கி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போனால் மிம்மம்டா ஏன்டா இந்த மாதிரி அவனை பாட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன், சரி ஏதோ ஒரு குட்டி ஃபைட்டு அது இவ்வளோ வேண்டாம், இந்த டாப்பிக்கை இதோட விட்டுருங்க, ஓகே அவன் போட்டோம், நம்மளை பற்றி திங்கிங் இல்லாமல் அவனுக்கா தோன்றது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். ஏன்டா இந்த மாதிரி பண்ணேன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்காமலே நடந்துக்கிட்டு இருக்கான். இதை பண்ணாட்டேன்னா நான் அப்படி தான் பண்ணுவேனுங்கிற மாதிரி நமக்கே ஆர்டர் போட்டுட்ருக்கான். அவன் ஃப்ரீயாக போகட்டும், எதுக்கு நீங்கள் எல்லோரும் டென்ஷன் ஆகிட்ருக்கீங்க, நமக்கு டேட்டா இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஜான் டேடுக்கும் மிம்மாவுக்கும் மற்ற பாய்ஸஸ்க்கும் ரொம்ப ஒரு மாதிரியான சுகா கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட வெளியே வந்து குக்கியை தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. குக்கி கரெக்டாக அந்த ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகி டோரை க்ளோஸ் பண்ணபடி நேராக ரூமுக்கு போகிற மொமெண்ட்டே நோட் பண்ணிவிட்டு சரி அவன் சேஃப் அங்கே தானே இருக்கானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். இப்போ அப்படியே ஒரு 2 days மூவ் ஆனாக்கிட்டு அப்படியே பெட்டில் எழுந்து உட்காருதாரு. இந்த மாதிரி பெட்டில் எழுந்து உட்கார மொமெண்ட்டை ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கப்பன வேண்டா. ஜொங்குக் குக்கி எங்க, என் குக்கி எங்க, என்னோட குக்கி எங்கே அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி க்ரை பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட டியரிங்லாம் வெயிட் பண்ணபடி அவன் காலேஜுக்கு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் இப்போவே கால் பண்ணு குக்கியை, நான் இப்போவே பார்க்கணும், கால் பண்ணு ஜொங்குக், கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி என் ஜொங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மகிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் க்ரை பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டாக்டர் வர அவரை ரொம்ப ஸ்டெயின் பண்ண வச்சிக்காட, அவன் ரொம்ப ஸ்டெயின் ஆகக்கூடாது பெயின் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார்ல. இந்த மூமெண்ட்டுக்கு க்ரை பண்ணுறது தாங்க முடியாமல் ஜங்குக்கே குக்கியோட நம்பருக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் அந்த மொபைல் அப்படியே பிக் பண்ணால்
ஒழுங்கு மரியாதையாக ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ண ஒரு ½ குக்கி கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே என்ட்ராகிறாரு. இப்படி என்ட்ரானா குக்கி பாட்டோடய ரொம்ப ஹாப்பி ஆகுவாரா? என்ன மாதிரி ஹாப்பியானா குக்கியுமே டேயை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகி டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி மாம் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேனுங்கிற மாதிரி வேற க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ எதுக்காக மாம்கிட்ட இந்த மாதிரி கோவப்பட்டேன், எதுக்காக இந்த மாதிரி ஃபைட் பண்ணேன், மாம் எவ்வளோக்கெல்லாம் பயந்துட்டு தெரியுமாங்கிற மாதிரி இந்த மாதிரி மாமு சன்னோ க்ரை பண்ண பொசிஷன்லேயே அவங்க அன்பு மேலே கொஞ்சம் பொழிஞ்சிக்கிட்டு இருந்தான். ஜொங்கு கம்மியான பெட்டை விட்டு எழுந்த பொசிஷன்லேயே குக்கியும் நம்ம டேயும் நோட் பண்ணிகிட்டு இருந்தா. குக்கிக்கு ஜாக்கிட்ட இருந்து கால் வருது. என்ன பற்றி கால் வந்தா அந்த காலை பிக் பண்ணா இன்னும் 2 days வீக்கும் அந்த கேலுக்கும் மேரேஜ் ஆண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மொபைலே போட்டு நம்ம குக்கி உடச்சிருவாரு. இந்த மாதிரி உடச்சா இந்த மாதிரி குக்கி டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு என்னாச்சு குக்கிமா, ஏன் இவ்வளோ கோவப்படுற, என்னாச்சு, யார் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம குக்கி தான் நம்ம டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி மாமா இப்போவே வாமா, இப்போவே வாமா, எங்கே அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும் வீயோட ஹவுஸுக்கு வீக்கு இன்னும் 2 days கழிச்சு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னுங்கிறாங்கம்மா, ப்ளீஸ்மா வாமா, நீ பேசுமா, நீ பேசுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பெட்லேருந்து புஷ் பண்ணி இழுப்பாரா. இந்த மாதிரி எழுட்டா ஜங்குக்கு டென்ஷன் ஆகி குக்கியை டேட்டு பிரிக்கிறாரு. அவனுக்கு மேரேஜ் ஆனால் உனக்கு என்னடா, அடிக்கடிக்கடா ஏன் ஒய்ஃப் வரணும், ஜங்குக்கா என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் யாருன்னு கேட்குறேன், அது நம்ம குக்கி, வாய முடட்டே அமைதியாரு, நான் சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டாங்கிறான், பின்ன என்ன, அவனுக்கு மேரேஜ் ஆனால் உனக்கு என்ன, நான் தான் அந்த மேரேஜ் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணதுக்கு அலோவ் பண்ணேன், ஓகேயா, அவன் மேரேஜ் பண்ணிவிட்டு மூவ் ஆனாதான் நீ ஒழுங்காக ஹவுஸ்க்கு வருவேன், அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் எண்டாகும், அதுக்கு தான் இந்த மாதிரி ஒர்க்கை பண்ண சொன்னேன். அவங்க ஃபேமிலியில் ஏற்கனவே மேரேஜுக்கான ஒர்க்கை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் டேடி ஏன் டேடி இந்த மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு வீ வேணும் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாங்குக்கிட்டே ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு வீ வேணும், நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் பேசுனீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் 2 பேரும் எனக்கு வீயை மேரேஜ் பண்ணி வைங்கங்கிற மாதிரி இப்படி ஜங்குக்கிட்டே மாட்டி மாட்டி பேசி கட்டிகிட்டு இருந்தான். எங்களால் யாருக்கிட்டையும் பேச முடியாது, அந்த வீ எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த வீ என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே என் ஒய்ஃபை பெட்டில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டான், இதுக்கு மேலே அந்த வீயை இந்த ஹவுஸ்குள்ளே என்ட்ராக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ கோபமாக கட்டுனா டேடுக்கு என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னு பாருமா, உனக்கு தெரியுமில்லாமல் இந்த குக்கியை பற்றி, எனக்கு வீ வேணுமா, வீ எனக்கு மட்டும்தான், வீ எனக்கு மட்டும் கிடைக்கலான்னு வச்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக டெட் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோவட்டிலே நம்ம குக்கி எங்கேருந்து போனால் இந்த வேடை கேட்டு குக்கி என்ன மாதிரி பேசிட்டு போகிற குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் எழுந்துக்க ட்ரை பண்ணா அமைதியாக இருக்கிற, தள்ளி போச்சு குக்கி மாம் பேசுகிறேன் குக்கி சொன்னால் கேளு குக்கி அப்படிங்கிற மாதிரி குக்கி ஃபாலோ பண்ணப்படி வர்றாரு. அந்த குக்கி கோவட்டிலேயே 2 days நீ எப்படிடா மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி அந்த கோவட்டிலேயே ஹாஸ்பிட்டல் வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனோம். இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே தான் ஹவுஸில் இருக்காங்க. டேயுமே டிஸ்சார்ஜ் பண்ணி ஹவுஸுக்கு கூட்டுனாச்சு. டேயோட ரூமில் தான் இருக்கிறாரு. மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே இங்கே நடந்துட்டுருக்க மூமெண்ட் எல்லாம் வீயை வச்சு தான் வீ கிட்ட போய் பேசி வீயை எப்படியாவது ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்ங்கிற மாதிரி திங்க் பண்ணி மிம்மாம் ஜுவான் டேட் சுகா ஜிமினா ஆரம் ஜின் ஜேகப் போயனுங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம வீயோட பேரண்ட்ஸ்கிட்டையும் வீக்கிட்டையும் பேசுகிறாங்க, குக்கிக்கிட்டையும் பேசுகிறாங்க. ப்ராப்ளத்தை பெருசாக கிட்ட குக்கி மாம் பாவம்ல, உன் டேடை விட்டுட்டு டேடு எப்போதும் ரூடாக அரகண்டாக தான் நடந்துப்பான், அவனுக்கு கோவம் வேண்டா, அவன் கோவம் வேண்டா, நீ இப்போ எப்படி கோவப்படுற, அவன் உனக்கே டேடாப்பா, அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும், நீ புரிஞ்சுக்கோ, ஏன் இந்த மாதிரிலாம் மாம்கிட்ட ஃபைட் பண்ணது பாவம், வாயா ஹவுஸுக்குங்கிற மாதிரி குக்கிக்கிட்ட அவ்வளோ வெறும் தனித்தனியாக பேசிட்டு இருப்பாங்க. குக்கிக்கிட்ட மட்டும் இல்லை, வீக்கிட்டேயே டேரெக்டாக போய் ப்ளீஸ் எங்கள் குக்கி ஏதோ ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டான், குக்கி ரொம்ப நல்ல பையன்டா, நீ குக்கியை மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னை பத்திரமா நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி வீக்கிட்டையும் பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் கண்ட மெனிக்கு அவ்வளோ வெறியும் பிடிச்சி திட்டி வெளியே அனுப்பியிருப்பாரு. உங்களே மாதிரி தான் அவங்களோட குக்கி இருக்கிறான், அவங்களோட பிஹேவியர் எல்லாமே
அவங்ககிட்டே இருக்குது. அவன் கூட இருந்த அந்த 2 வீக்ஸே எனக்கு போடும், ஹெல்லு மாதிரி இருந்துச்சு. திரும்பவும் அதே லைஃப்குள்ள நான் வருவேன்னு மட்டும் திங்க் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஹவுஸில் யாரெல்லாம் வீக்கிட்ட பேச போனாங்களோ எல்லாரையும் திட்டி அனுப்பியிருந்துருப்பாரு. போடா குறைக்க இந்த கேலும் கண்ட மீனுக்கே திட்டி அனுப்பியிருப்பா. வீயை நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சுருவாங்களோங்கிற மாதிரி இந்த மாதிரி திட்டி அனுப்புனா எல்லாருமே பேசி டயர்டாகி 1 டே எண்ட் ஆயிடுச்சு. இன்னும் 1 டே கழிச்சு வீக்கும் அந்த கேலுக்கும் மேரேஜ் அந்த மூமெண்ட்டுக்கு குக்கிடாம் இன்னைக்கு எப்படி நீ உன் ஹவுஸை விட்டு வெளியே தானே வருவ, உன்னை பாட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி நம்ம குக்கி இருந்தால் நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல அந்த மூமெண்ட்டுக்கு டேடா ஹவுஸில் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு எல்லாருமே பேசிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் நோ சொன்ன அந்த மூமெண்ட்டை ரூம்குள்ளே இருந்த பொசிஷன்லேயே பாய்ஸஸ் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு வியை பார்க்கறதுக்கு டேயே கரெக்டாக வியோட ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா இந்த மாதிரி டே வர்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே வேணா அந்த பிளேஸில் சேவ் பண்ணார்ல அந்த மூமெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நீங்கள் அன்றைக்கி மயங்கி கூட விழுந்துட்டா சொன்னாங்க, நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்களா, நீங்கிட்ட அன்றைக்கி என்னை சேவ் பண்ணிங்க, குக்கிக்கிட்ட இருந்து சேவ் பண்ணதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூட டைம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசுனா டே அப்படியே நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஹவர்ஸ் பேசணும்னு திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே என்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டேயுமே அதே மாதிரி தான். குக்கியோட கேரக்டர் கொஞ்சம் ரூடாக அரகண்டாக தான் இருக்கும். அவன் டேட் மாதிரி அவன் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குக்கியை பற்றி டே பேசுகிறத கேட்டு வீடாம் ப்ளீஸ் உங்கள் ஹவுஸ்லேருந்து எல்லா பர்சன்ஸுமே என்கிட்ட வந்து பேசிட்டாங்க, நீங்களும் அதே டாப்பிக்கில் என்னோடய குக்கியை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கே தெரியும் அந்த 2 வீக்ஸ் குக்கி என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணான்ட்டு. டார்ச்சர் மட்டும் பண்ணல, என்கிட்ட அவன் அந்த அளவுக்கு க்ளோஸாக வேறு இருந்தான். நான் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியும் அவனுக்கு என்னோடய ஃபீலிங்ஸே தெரியல. என்னால் அந்த 2 வீக்ஸ் இருந்த அந்த மூமெண்ட்டையே மறக்க முடியல. லைஃப் முழுக்க என்னாலலாம் குக்கியை திங்க் பண்ண முடியாது. குக்கியோட கேரக்டரும் சரி குக்கியும் சரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ப்ளீஸ் இந்த மாதிரி பேசி என்னை கஷ்டப்பட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினா நம்ம டேடாம் சரி ஓகே எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது, ஏன்னா நானும் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டான். இப்போ இந்த பிளேஸில் என் ஜங்கு கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். என் லைஃப்பில் நடந்த மூமெண்டெல்லாம் நீ கேட்டீங்கன்னா ஷாக்கும் அவன். அப்படிப்பட்ட லைஃப்பில் இப்போ இப்படி ஹாப்பியாக இருக்கீங்களாங்கிற மாதிரி சர்ப்ரைஸும் அவன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டையே ஃபர்கட் அட்டன்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட அந்த மொத்த மூமெண்ட்டையுமே வீக்கிட்ட சொல்கிறாரு. என்னோட ஜங்குக்கும் என்கிட்ட என்ன மாதிரி தான் பிஹேவ் பண்ணான், ஆனால் என்ன அதை விட ஒரு படி மேலே போய் குக்கி உன்கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ப்ளே பண்ணிட்டான். அது தப்புட்டான் மாமா. குக்கி பண்ண தப்புக்கு நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். நான் அவனை நல்லா கவனிச்சுன்னு இருக்கணும். அவனுக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குனுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் டைரெக்டாக அப்போவே உன்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருப்பேன். அது எனக்கு தெரியவே இல்லை. அவனும் என்கிட்ட சொல்லறதுக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கான். அது எனக்கு புரிஞ்சிக்கவும் முடியல. சாரி வி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஆனால் பட் ஏதாவது உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டான் கண்டிப்பாக நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஒருவேளை என்ன மேரேஜ் பிடிக்காம என் குக்கியே உனக்கு பிடிச்சிருந்தாலும் என்கிட்ட நீ ஓப்பனாக சொல்லிடு ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே அங்கேருந்து கிளம்ப வர அந்த மாதிரி கிளம்புனா நம்ம வியோட பேரண்ட்ஸ் தான் யார் இந்த பர்சனுங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம வி வந்துட்டு அதை எதையுமே பெருசாட்டுக்காமல் எனக்கு தெரிஞ்ச பர்சனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நார்மலாக மேரேஜுக்கான ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா வியோட பேரண்ட்ஸ் அந்த கேலோட பேரண்ட்ஸோடு சேர்ந்து வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஷாப்பிங் வந்தால் வீக்கிட்ட பேசிட்டு நேராக நம்ம டேயும் ஜிமினாமே ஷாப்பிங் மேலே தான் வந்து உட்காந்துருக்காங்க. டிப்ரெஷனில் உட்காந்துருக்காங்க. என்னடா நாங்கள் எல்லோரும் பேசி தான் அவன் இக்னோர் பண்ணான்னு பார்த்து ஒன்று அந்த பிளேஸுக்கு அனுப்புனா ஓகேட்ட இந்த மாதிரி பேசி அனுப்பிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? அப்போ அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா நீ ரொம்ப ஹாப்பியாகிடுவியா? உன் குக்கியை பற்றி திங்க் பண்ணியா இல்லையா? அவன் அந்த ஹவுஸை விட்டு வெளியே வரலடா, பயமாக இருக்குது. ஏன் இந்த இந்த மாதிரி திங்க் பண்ணுறேன்? எப்படி ஜிமீன்? அதுக்காக நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி என் குக்கி பண்ண மாதிரி ஜங்குக் பண்ண மாதிரி அவனை கொண்டு ஹவுஸ் அரசில் வைக்க சொல்கிறியா? முடியாது, அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. சரி என் குக்கியை நான் எப்படியாவது சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவன் லைஃப்பில் குக்கி வேண்டான்னு மூவ் ஆன் ஆகிட்டு போகட்டுமே அப்படிங்கிற மாதிரி மீன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே அவங்க கொஞ்சம் மில்க் ஷேக்லாம் வாங்கியிருப்பாங்க. அதை ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே நேரம்
ஒரு ஷாப்பை கிராஸ் பண்ணி போக சொல்ல அந்த ஷாப்பில் இருக்க திங்ஸை பார்க்குறாரு. இதெல்லாம் குக்கிக்கு ரொம்ப பிடிக்கும்ல. குக்கியோட மூடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ என்ன திங்க் பண்ணுற ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சரி என்னமோ பண்ணுற, வியும் ஹேட் ஆக்கக்கூடாது, உன் சன்னையும் ஹேட் ஆக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால இவனை குக்கியை அதர் கண்ட்ரிக்கு அனுப்ப போறியா? அதான் இப்போ கரெக்டாக இருக்குன்னு தோணுது. நான் ஜெனியோட ஹவுஸுக்கு குக்கியை அனுப்பலான்னு திங்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே ஷாப்பிங் மாலுக்குள்ளே வியோட பேரண்ட்ஸு அப்புறம் அந்த கேலோட பேரண்ட்ஸோட ட்ரெஸ் ஆஃப்லேருந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வெளியே வருவாங்களா. வீடா ஹாரி கிட்ட கால் பேசினபடியே பேரண்ட்ஸ் விட்டு கொஞ்சம் மூவ் ஆகி வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா நாங்கள் ரிங் ஷாப்பில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்கெல்லாம் ரிங் ஷாப்புக்கு போவாங்களா. இந்த மாதிரி ரிங் ஷாப்புக்கு போனால் நம்ம ஹாரி கிட்ட பேசின பொசிஷன்லேயே பிளேஸில் நின்றுட்டுருந்தா ஷாப்பிங் மாலுக்குள்ளே அண்ட் ஜெனி குக்கியோடு என்ட்ராகிறாங்க. அண்ட் எனக்கு தெரியாது, எனக்கு வேணும், ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ஷாப்பிங் மால்லேருந்து வியை கிட்னாப் பண்ணிவிட்டு உங்கள் கண்ட்ரிக்கு நான் வந்துடுறேன். அங்கேருந்து என்னை யாரும் வீக்கிட்டேருந்து பிரிக்க முடியாது.